மகர ராசிக்காரங்க நிறைய திட்டங்களோடு இது வரைக்கும் இருந்தாங்க. முயற்சியும் பண்ணாங்க. ஆனால் அந்த முயற்சிகள் எதுவுமே முடியாமல் போச்சு. இனிமேல் அவங்க திட்டங்களே தீட்ட வேண்டாம். திடீர் பணவரவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொத்து பத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடகில் இருக்கக்கூடியதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிச்சயமாக கொடுப்பாரு. இது வரைக்கும் 9ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு சேமிப்புகளெல்லாம் கரைச்சிட்டு இருந்தார் இந்த கேது. இப்போ 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். திடீர் பயணங்கள், வெளிநாடு போகிறது அல்லது வெளி மாநிலம் போகிறது அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி யோக பாவங்களெல்லாம் இந்த கேதுவால் இனிமேல் ஏற்பட போகுது. எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு புதிய பாதையை உருவாக்கி கொடுக்கும். மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. இது ஒரு விசேஷமானதாக இருக்கும். நியாயமான முறையில் இவங்க சொன்னால் கூட அதை அது ஒரு அதிகாரமாக சொல்லக்கூடிய கட்டாயம் உருவாக்கி விட்டுரும். அப்போ மகர ராசிக்காரங்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் வார்த்தைகளை பிரயோகம் பண்ணும்போது ரொம்ப நிதானமாகவும் கேர்ஃபுல்லாக உபயோகப்படுத்தினால் நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சி அவங்களுக்கு உன்னதமாக இருக்கும். மகர ராசியை பொறுத்தளவுக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறதுனால வாக்கு மூலமாக, வாய் பேச்சு மூலமாக வருமானங்கள் கிடைக்கும். ஆனால் எந்த இடத்துல பணிவாக பேசணும், எந்த இடத்துல துணிவாக பேசணும், எந்த இடத்துல பக்குவமாக பேசணுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அம்சத்துலையும் இந்த ராகு பகவான் வந்துட்டு இருப்பார். அதே மாதிரி கேது பகவானை பொறுத்தளவுக்கு 8ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு. தொழில் அல்லது வியாபாரம் அல்லது உத்தியோகம் அல்லது குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அடுத்தவங்க ஆலோசனை கேட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு இஷ்டமில்லாத நஷ்டத்தை ஏற்படுத்தும், தேவையில்லாத கஷ்டத்தை ஏற்படுத்துங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். கூட்டு தொழிலில் உள்ளவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு இருக்கணும். தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்களையும் ஞானகாரகன் கேது பகவான் நிச்சயமாக கொடுப்பார். மகர ராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் தான் 7.5 சனி முடிஞ்சது. அதனால் பெரிய சோதனைகள் இருக்காது. அதே நேரத்தில் 2, 8ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் வர்றது பண விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் பேராசை பெருநஷ்டம்ன்ற மாதிரி தூண்டில் போடுவார். ஷேர் மார்க்கெட்டுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் வேண்டாம், கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப பெரிய சோதனைகளை இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்காது. மகர ராசிக்காரங்களுக்கு 2, 8ல் ராகு கேதுக்கள் வருது. இல்லை 8ல் வர்ற கேது நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. அதாவது எதிர்பாராத திடீர் பண வரவுகள் கொடுக்கும். ஆனால் 2ல் இருக்க ராகு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேலை செய்யும். அதனால் இவங்க வர்ற பணத்தை கவனமாக சேர்த்து வச்சுட்டாலே இந்த ராகு கேது பயிற்சி இவங்களுக்கு ரொம்ப பிரமாதமானதாக இருக்கும். ரெண்டாவது குருவோட பார்வை ராகு மேலே விழுவதால் சுபகாரியங்கள் நடத்தினாலும் அது இவங்களுக்கு ஒரு நல்லதொரு உகந்தமான காலகட்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா இந்த ராகு கேது பயிற்சி இவங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியானதாக இருக்கும். இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டு வருவது மிகவும் நல்லதாக இருக்கும்.